எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஸ்ரீ. இந்த திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவரும் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்று நீடூழி வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்கள் கனவுகளும் லட்சியங்களும் விரைவில் ஈடேற வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நம்ம வீட்டுல இந்த மாதிரி மணி பிளான்ட் வளர்ப்போம். அது நல்லா வளர்ந்து கிளைகள்லாம் தரையில படு மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி தரையில படாம இருக்கிறதுக்கு வீட்டுல இந்த மாதிரி கொண்டை ஊசிகள் இருக்கும். இல்லைன்னாலும் ஒரு சின்ன டப்பா வாங்கிக்கிட்டீங்கன்னா நிறைய விஷயங்களுக்கு இந்த கொண்டை ஊசி யூஸ் ஆகும். நீங்க இந்த கிளைகளை அழகா இப்படி மண்ணில் புதைச்சி வச்சு இந்த கொண்டை ஊசிகளை இப்படி குத்தி விட்டுருங்க. வேர்கள் அதிகமா பிடித்து செடிகள் நல்லா வளரும். கிளைகளை அழகா இப்படி மடக்கி விட்டு தரையில படுற கிளைகளை அழகா இப்படி மடக்கி விட்டு இப்படி கொண்டை ஊசிகளை இப்படி குத்தி விட்டுட்டீங்கன்னா செடிகள் கீழே படர்ந்து இதாகாம இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்களேன். நான் ஏற்கனவே சொன்னது போலதான் இந்த மாதிரி பாட்டட் பிளான்ட்ஸ் வைக்கும் போது கீழே தேங்காய் நார் இதை போட்டு வைங்க. அப்படி இல்லைன்னா பழைய சாக்ஸ் போட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சு கீழே வச்சிட்டீங்கன்னா தண்ணி கீழே வடிஞ்சு நம்மளோட தரை வீணாகாம இருக்கும். இந்த மாதிரி பேப்பர் பேக்ஸ் எல்லாம் நம்ம வீட்டுல நிறைய இருக்கும். இப்பெல்லாம் பிளாஸ்டிக் யூஸ் பண்றது இல்ல, பேப்பர் பேக்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. அத நிறைய இருக்கும். நிறைய விதங்களை யூஸ் பண்ணலாம். ஒரு இம்பார்ட்டன்ட் இது நான் இப்ப சொல்றேன். நம்ம வீட்டுல பிளாங்கெட்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த மாதிரி பிளாங்கெட்ஸ் எல்லாம் இருக்கும். அதை நம்ம மடிச்சு வார்ட்ரோப்ல வைக்கும் போது இடத்த ரொம்ப அடைச்சிக்கும். சில சமயம் வார்ட்ரோப் சின்னதா இருக்கும். நிறைய பெட்ஷீட் இருக்கும் போது அதை வைக்கிறதுக்கு சிரமமா இருக்கும். அப்ப நீங்க இந்த மாதிரி பேப்பர் பேக்ஸ் எடுத்து ரெண்டு வைக்க முடிஞ்சாலும் வச்சிருங்க. அல்லது பெட்ஷீட்டுங்க மடிச்சு வச்சு அதோட பில்லோ கேசஸும் வச்சிருங்க. இப்படி போட்டு வச்சுட்டு இன்னொரு பேப்பர் பேக் எடுத்து இப்படி கவர் பண்ணி வச்சிட்டீங்கன்னா அழுக்கும் ஆகாது, இடத்தையும் அடைக்காது. ட்ரை பண்ணி பாருங்களேன். இப்படி ரெண்டு பேப்பர் பேக் நல்ல திக்கா இருக்கிறதுனால சீக்கிரம் கிழிஞ்சு போகாது. இந்த மாதிரி தோசைக்கல்கெல்லாம் நம்ம பயன்படுத்திட்டு சும்மா கழுவி வச்சோம்னா அதுல இருக்க எண்ணெய் பசை போய் நம்மளுக்கு தோசை நல்லா வராது. சப்பாத்தி சிலவங்க ஒரே கல்ல சப்பாத்தியும் போடுவாங்க, தோசையும் சுடுவாங்க. சப்பாத்தி சுட்டோடனே நீங்க என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி ஒரு ஈர துணி எடுத்து கொஞ்சம் நல்லா தொடச்சு விட்டுட்டு லைட்டா ஒரு டிராப் எண்ணெய் விட்டு ஒரு டிஷ்யூ வச்சு நல்லா தொடச்சு விட்டுட்டீங்கன்னா தோசை சுடுறதுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க நார்மலா தோசை சுட்டா கூட இந்த மாதிரி ஈர துணி வச்சு கிளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ வச்சு தொடச்சு விட்டுருங்க தோசை சுடும் போது. சப்பாத்தி சுடும் போது இந்த மாதிரி ஈர துணியில தொடச்சிட்டு ஒரு டிராப் இல்ல 2 டிராப் உங்க தோசைக்கல் சைஸுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் ஊத்தி நல்ல டிஷ்யூல தொடச்சி வச்சுட்டீங்கன்னா அடுத்த நாள் தோசை ஊத்துறதுக்கு ஈஸியா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. லெமன்லாம் வாங்கினோன்னே நம்ம ஒரு கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணுவோம். நியூஸ் பேப்பர் சுத்தி வைப்போம். பிளாஸ்டிக் பேக் கேரி பேக்ஸ் இருக்குல்ல அதுல போட்டு வைப்போம். பிளாஸ்டிக் கவர்ல சுத்தி வைப்போம். இந்த கிளிங் ஷீட் இருக்குல்ல இது நம்மளுக்கு இதுல சுத்தி வச்சோம்னா
ஒரு மாசம் ஆனா கூட நம்மளோட லெமன் வந்து அப்படியே இருக்கும். சம்டைம்ஸ் இந்த ஷீட் எடுக்க வரலன்னா இதை கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தீங்கனாலும் சரி, அல்லது டேப்ல காணினாலும் சரி, இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இந்த மாதிரி ரேப் பண்ணி வச்சிங்கன்னா 1 மாசம் 1.5 மாசம் ஆனாலும் லெமன் கெட்டு போகாம இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்களேன். இப்படி எத்தனை லெமன் இருந்தாலும் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைங்க. நம்ம வீட்டில் வந்து அரிசி பருப்பு இப்படி எதுனாலும் கொஞ்சம் எக்ஸஸா வாங்கி தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். அதுல வண்டு பூச்சி புழு வந்துடும் கட்டாயம். எப்படிதான் ஸ்டோர் பண்ணியிருந்தாலும் நீங்க இதை ட்ரை பண்ணுங்க. ஒரு 7-8 கிராம்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் கல் உப்பு எல்லாத்தையும் ஒன்னா கலந்து இந்த மாதிரி டிஷ்யூல மடிச்சோ ஒரு துணியில மடிச்சோ வந்து உங்களுக்கு எப்படி முடியுதோ அந்த மாதிரி இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு செக்யூர் பண்ணி வச்சிட்டீங்கன்னா ஒவ்வொரு பேக்கெட் அரிசி பருப்பு எல்லா இதுலயும் போட்டு வச்சிங்கன்னா கெட்டு போகாம இருக்கும். வண்டு அதாவது கெட்டு போகாம இருக்கும்னா சீக்கிரம் வண்டு பிடிக்காம இருக்கும். நாம இந்த மாதிரி குழம்பு மிளகாய் தூள், சாம்பார் பொடி, மசாலாலாம் அரைச்சி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுவோம். அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது அதுல இந்த மாதிரி உடன் ஸ்பூன்ஸ் போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப ஈரப்பதத்தினால ஒரு மாதிரி ஃபங்கஸ் ஃபார்ம் ஆனது மாதிரி ஆகும். அது ஆகாம தடுக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி ஒரு வரமிளகாய் போட்டு வச்சிங்கன்னா அதோட கலரும் சேஞ்ச் ஆகாது. நம்ம எப்படி அரைச்சி வச்சோமோ அப்படியே இருக்கும். வண்டுகளும் வராது. சில சமயம் இப்பெல்லாம் சாம்பார் பொடியிலேயே நம்ம வறுத்தரைக்கிறதுலே வண்டுலாம் வந்துருது. இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது நம்ம எப்படி அரைச்சி வச்சோமோ ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நல்லா காற்று புகாத பாலித்தீன் கவர் அல்லது இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்து யூஸ் பண்ணீங்கன்னா 1 வருஷத்துக்கு கூட இந்த மிளகாய் தூள் வண்டெல்லாம் வராம பத்திரமா இருக்கும். இந்த வீடியோல நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.